காதல் 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 சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அர்ஜுனோட அம்மா நேரா போய் ஸ்வேதா கிட்ட இந்த மாதிரி அர்ஜுனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு ஸ்வேதா இருந்துக்கிட்டே ஏன் சொல்கிறீங்க, எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாஸை தான் விரும்புகிறாப்புல, மதுவை தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே ஸ்வேதா இருந்துக்கிட்டு அதுக்கு மதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுன விரும்புறாளா? அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இப்பதான் காதல சொல்லியிருக்கான்" அப்படின்ன உடனே, "அதுதான் இன்னும் 2 பக்கமும் காதலிக்கலல்ல. அப்பன்னா என்னாலலாம் இந்த கல்யாணத்த நிப்பாட்ட முடியாது. நான் அர்ஜுன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு ஒரே போடா போட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அர்ஜுனோட அம்மா நேரா வந்து அர்ஜுன் கிட்ட, "நான் பேசி பார்த்துட்டேன்டா, நீயும் போய் ஒரு தடவ பேசுடா" அப்படின்னு அர்ஜுன அனுப்பி வைக்கிறாங்க. அர்ஜுனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட இந்த கல்யாணத்த தயவு செஞ்சு தடுத்து நிப்பாட்டிடு. நீ தான் ஏற்கனவே எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண, உன்னைய பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? அப்படின்னு அர்ஜுன் ஸ்வேதா கிட்ட சொல்லி பார்க்குறாப்புல. அது மட்டும் இல்ல, நான் வந்து மதுவ தான் காதலிக்கிறேன் அப்படின்னும் சொல்றாப்புல. அதுதான் மது உன்னைய காதலிக்கலல்ல, அப்புறம் என்ன? அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, நான் இப்ப தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன். 10 நாள் தான் ஆயிருக்கு. கண்டிப்பா மதுவை நான் சம்மதிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. அதே மாதிரி தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் என்னைய நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு இந்த பக்கம் ஸ்வேதாவும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம அர்ஜுன் கெஞ்சி பார்க்குறாப்புல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் ஸ்வேதா விடாப்பிடியா பிடிவாதமா அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அர்ஜுனோட பாட்டி, அப்பா, நம்ம ஆதவ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்துட்டு வேற விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கல்யாணமே ஆக போகல, அதுக்குள்ளேயும் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பாரு தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறத, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நேரம் ஆயிடுச்சு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அர்ஜுன் மறுபடியும் ஸ்வேதா கிட்ட, நான் கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா முடியாதான்னு கேட்க, முடியவே முடியாது. மதுவே வந்து உன்னைய காதலிக்கிறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக உங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். அதனால் வேறு வழியே இல்லை, நீ என்னைய தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.